மனிதனுக்குள் விலங்குண்டு தெய்வமுண்டு, மயக்கத்திலே விலங்கு வெளியாவதுண்டு, புனிதருக்கும் பலவீன புத்தி உண்டு, பூக்களுக்கு அடியினிலும் முட்களுண்டு. ஆண்கள் பண்ற மிஸ்டேக்ஸ் முட்கள் முள்ளு குத்தினா என்ன பண்றோம்? எடுத்தெறிஞ்சிடும், இக்னோர் பண்ணிடுறோம். தனியொருவன் தவறல்ல இயற்கை குற்றம், தாங்குகின்ற இல்லாளே சலனம் இல்லாள். தாங்குகின்ற இல்லாளே சலனம் இல்லாள். ஆகா, மனிதர்களை தெய்வமென மாற்றுதற்கு மனைவியினால் தான் முடியும், மன்னிப்பீரே. ஆண்கள் தப்பு பண்ணினா உண்கள் தான் மன்னிக்கணும், இதுதான் தாத்பரியம். அவ தப்பு பண்ணிட்டே இருந்தா அவள் அதிகமா லவ் பண்ணிடுங்க, அதான் அவளுக்கு கொடுக்கிற தண்டனை. இதுதான் சீக்ரெட். பூவயர் கற்பில் பெருமை புகழ தரமோ வளர்பாவையகலிகை பாஞ்சாலி. ஒரு மனம் இருக்க வேண்டிய இடத்துக்கு போறேன். இப்போ என் புருஷன் வீட்டுக்கு போறேன், நீங்க இருந்து கேட்டுட்டு வாமா. சாந்தோம்ல எங்கம்மா போனோம்? சர்ச்சுக்கு பக்கத்துல ரேகா நிவாசம் ஒரு வீடு இருக்கு. ரேகா நிவாசா? ஏன்பா சிரிக்கிற? நேத்து அவங்க வீட்டு சவாரி தான். அந்த அம்மா தான் ரேகாவா? எந்த அம்மா? என்னதான் சம்சாரமா இருக்கட்டும், அதுக்காக இப்படியா? ஏன்பா சிரிக்கிற? நேத்து அவங்க உட்காந்து நினைச்சேன், சிரிச்சேன். ஏ, அவர் எங்க உட்கார்ந்து இருந்தாரு? நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களே அந்த ரைட்டு மூலையில. அந்த பொம்பளை? அவங்களும் அதே ரைட்டு மூலையில தான். அது எப்படி இப்ப ரெண்டு பேரும் ஒரே இடத்துல? இது கூடவா புரியல? அவரு வடியில அந்த பொம்பளை. சரி சரி, வண்டி திருப்பு. அப்போ ரேகா நிவாஸ்? மனுஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மாதிரி இருக்கணும். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி எப்படி இருந்தார்? யாகைர்வாள் பாடுறார், ఒక మాట ఒక బాణము ఒక పత్ని వ్రతుడే మనస. ஒரே வார்த்தை, ஒரே பானம், ஒரே பத்னி அப்படிங்கிற விரதத்தை மனசில் உடையவர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. கனகம், மனுஷனுக்கு நிம்மதி எப்ப தெரியுமா? பேங்க்ல நிறைய பணம் இருக்கணும், வயத்துல ஜீர்ண சக்தி இருக்கணும், வீட்டுல சம்சாரம் சாதுவா இருக்கணும், கூடவே சமையல்காரியும் சைலண்டா இருக்கணும். ஒத்த தும்மல் கட்ட தும்மல் அவளுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். நீங்கதான் சரியான கேரக்டர். ఒక మాట ఒక బాణము ఒక పత్. துரோகி, காமாண்டரா, தீலோரா, என் முன்னால் நிக்காதரா. ஐயோ, பெரிய பாவச்சமா வந்து நிக்கிறது, பார்த்துட்டு இருக்காதீங்க, அதை அடிச்சு விரட்டுங்க. போய்கோடா, போய்கோடா, போய்கோடா. பாப்பா மது, என்ன இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கோயிலுக்கு வந்துட்டியா? ஆமா சார். நிச்சயமா நாம தான் ஜெயிக்க போறோம். டன். ஜெயிச்சா நீயும் 108 தேங்காய் பிள்ளையார் உடைக்கணும், தெரியுமா? சரி சார். இப்ப நான் ஏன் தேங்காய் உடைக்கிறேன் சொல்லு? 108 உன் கூட பெரிய கழுத்தறுப்புப்பா. ஏன்னு கேளு, ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். ஏன்னு கேள. ஏன் சார்? நல்ல சரி, இப்ப நான் ரொம்ப கர்வமா இருக்கிறேன். ஏன் தெரியுமா? என் ஒய்ஃப் கர்ப்பமா இருக்கிறா. கதவெல்லாம் சாத்தியாச்சு. இப்ப சொல்லு. உனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தர போறேன். புதிர் போடாத, விஷயத்தை சொல்லு. அப்பாவுக்கும் சமையல்காரி கனகத்துக்கும் தொடர்பு இருக்குமா? பொடி ஆசடு. நம்ம முன்னால கை கட்டி நிக்கிறவ அப்பா முன்னால காலை நீட்டிட்டு உட்கார்ந்துருந்தாமா. சும்மா இருடி அசடு. என் கண்ணால பார்த்தமா, ரெண்டு பேரும் வாய மூடிடி அசடு. அப்படியே பார்த்திருந்தாலும்
அது என்கிட்டயே ஏன் வந்து சொல்ற? அசல அசல உன்கிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்றது? எல்லாம் எனக்கு தெரியும்டி. தெரியுமா? ஒரு தடவை தும்மினா கூடாதுன்னு அர்த்தம், 2 தடவை தும்மினா சரின்னு அர்த்தம். இது அவங்க பரிபாஷை, அதுவும் எனக்கு தெரியும். அப்போ எல்லா விஷயங்கள்லயும் அவ சம்மதமும் கேட்டுதான் அந்த குடும்பம் நடக்குதா? ஆமா, அதுல என்ன தப்பு? எனக்கு அடுத்த ஸ்தானம் அவளுக்கு தானே. என்ன, எனக்கு இதெல்லாம் தெரியும்னு அவங்க 2 பேருக்குமே தெரியாது. தெரிஞ்சா தெரிஞ்சு போச்சேன்னு அவங்க மனசு ரொம்ப வேதனைப்படும். பாவம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஏமா இவ்வளவு நாளா சும்மா இருந்திருக்கீங்க? உமாரி கோர்ட்டு கேஸ்ன்னு ஊர் பூரா தண்டோரப்பட சொல்றியா? என்கிட்ட சொன்னது இல்லையாமா? ஏன் சொல்லணும்? இதே என் கணவரை பத்தின ரகசியம், உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உபன்யாசம் நடக்கிற இடத்துக்கு ஏண்டா வந்தாய்? ஏன் வந்தாய்? சில பேர் எங்கெல்லாம் போறாளோ அங்கெல்லாம் சந்தோஷத்தை உண்டாக்குவா, சில பேர் எப்ப போறாளோ அப்பதான் சந்தோஷத்தை உண்டாக்குவா. அப்படிப்பட்டவன்டா நீ. நோக்கு மரண தண்டனை கொடுக்கணும். சத்காரியங்கள் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு தேவையான இருந்து உன் பாவ மன்னிப்பு கேட்டு கேட்டு பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டு மனசு ஒடிஞ்சு போயிட்டு. ஒரு நல்ல மனுஷன் மனசு உடைஞ்சு போறதுக்கு பதிலா உன்ன மாதிரி 100 துஷ்டல் ஒழிஞ்சு சாம்பலா போகலாம். என்னடா பார்க்கிறாய்? மரியாதை இல்லாம பேசுறானேன்னு பாக்குறியா? வேலையை ராஜினாமா பண்ண போறேன். அப்புறம் நோக்கல மரியாதை. இந்தாடா ராஜினாமா லெட்டர். ஈழத்துணி மாதிரி நெஞ்சு கனத்தின்டே இருந்ததுடா இத்தனை நாளா. இருக புழிஞ்சிட்டேன் இன்னைக்கு. போடா காமாந்தகாரன்டா நீ. உடம்பு பூரா துருப்பிடிக்க போறதுடா. ஊர் பூரா இந்த லோகம் பூரா உன் குழந்தைகளாவே நடிக்க போறது. உன்னை விரட்ட போறது, ஓட ஓட விரட்ட போறது. போய்க்கடா. சை. என்னால இனிமே ஓட முடியாது. துரத்தாதீங்க, துரத்தாதீங்க. நான் திருந்துட்டேன். இனிமே இனிமே எந்த பாவத்தையும் செய்ய மாட்டேன். மத்த பெண்களை மனசால கூட நினைக்க மாட்டேன். சபலத்தை அடியோட விட்டுட்டேன். லாயருக்கு ஆர்த்தி எடு. கேஸ் ஜெயிச்சாச்சு, கேஸ் ஜெயிச்சாச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உனக்கு விவாகரத்து கிடைச்சாச்சுன்னு சொல்ல வந்திருக்கேன். ஆமா, இனிமே நீங்க மிஸ்ஸஸ் மது இல்ல, ரேகா. இல்ல, நான் மிஸ்ஸஸ் மது தான். அடி பாவி, இதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கேஸ் நடத்தினேன். பாரு, அப்புறம் நான் சட்டையை பிச்சுக்கிற நிலைமைக்கு வந்துருவேன். எங்க போறேன்? புருஷன் வீட்டுக்கா? விட மாட்டேன். விடுங்க மாமா. நான் விட மாட்டேன். நான் விடவே மாட்டேன். விட மாட்டேன். உள்ள பண்ண விட மாட்டேன். நானும் அவளை தடுத்த வெட்டிடுவேன். என்னையா சொன்னீங்க? கொன்னுடுவேன்னு. கணக்கு தும்பிட்டாளே, விட்டுருங்களேன். கொஞ்சம் இருடாப்பா. ரட்ட தும்மல் தான், ரட்ட தும்மல். கொன்னுடுங்கோன்னு அர்த்தம்.